தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவரது பதவிக்கு மூத்த வழக்கறிஞர் PS ராமனை தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்துள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு அமைந்தபோது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக சண்முகசுந்தரம் நியமிக்கப்பட்டார். இவர் தனது தந்தையும் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான ராஜகோபாலிடம் கிரிமினல் சட்டம் பயிற்சி பெற்றவர். பல முக்கியமான கிரிமினல் வழக்குகளை கையாண்டுள்ளார். அத்துடன் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் மாநில அரசு, CBI, ரயில்வே சார்பாக பல வழக்குகளில் ஆஜராகியுள்ளார். திமுக ஆட்சி நடைபெற்ற 1996 முதல் 2001 வரை தமிழ்நாடு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக செயல்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் சண்முகசுந்தரம் திடீரென தனது பதவியை தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் மூத்த வழக்கறிஞர் PS ராமனை தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக்க தமிழ்நாடு ஆளுநருக்கு அரசு சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே அவர் விரைவில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.